நாட்டுக்கு ராணி யாருடைய மனைவி ஆளு யாருன்னு தெரியாது உனக்கு சொன்னதாமா தெரியும் தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன் சொல்லு வல்லாளபுரி பட்டணம் வல்லாளபுரி பட்டணம் வல்லாளபுரி பட்டணத்தை தாண்டி வரக்கூடிய வல்லாள கண்டன் என்ன வாய் திறக்கிறான் இன்னைக்குதான் வல்லாள கண்டன் அவன் தான் போன எனக்கு நான் பையன் மாத்திர தூப்புக்காவன் தம்பி எங்க வீட்டுக்காருடைய வல்லமை உனக்கு தெரியாது வீர தீர உனக்கு தெரியாது தெரியும் ஓஹோ இப்படி ஆயிட்டாரா எங்க வீட்டுக்காரு என்னாச்சு அவருக்கு இந்த பையன் தெரியாதனமா உன் வீட்டுக்காரு வல்லார கண்ணு தெரியாத என்கிட்ட பேசிட்டா அவன்கிட்ட இப்படி கை வச்சா நீ தொட்டு தொட்டு காய்ச்சி போடுங்க இல்ல அவன் பண்ணா பாரு ஆமா இத போய் நீ மருந்து கூட உன் வீட்டுக்காரன் சொல்லிட்டாத சூத்த புகையா கலப்பி விட்டுருவான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் நீ ஞாபகப்படுத்திட்டேன் இல்ல இல்ல இந்த சினிமா கூட்டம் பேர் அத்தை மட்டும் போய் சொல்லிடாது அத சொல்லாத கண்டிப்பா அவனை இன்னும் கையை பிடிச்சிட்டான் கண்ணடிச்சான் கூப்பிட்டான் அது கூட சோழ கொள்ளை கூப்பிடாம பாருமா உனக்கு பில்லு புடுங்கிறதுக்கு அதை போய் தவறி சொல்லாதேம்மா நீ எல்லாம் ஒரு வார்த்தை அந்த பொண்ணு பேசிருப்பான் மறந்துட போறமா கண்டிப்பா சொல்லுமான்னு சொல்லி கேட்டு வைக்கிறாரு நல்லா ஏய் உன் வித்தெல்லாம் இங்க செட்டுப்படி ஆகாது நான் செட்டுப்பேட்டு கூட்டுரோடு இந்த பூபதி சார்லூர் கூட்டுரோடு சரி சரி பூபதி வல்லாளபுரி பட்டணம் வல்லாள கண்டன் அவருடைய மனைவி இளரவாய்க்கு துணைவி என் பெயரோ நிசாசனி நீராவலா நான் எப்பேர் ஏண்டா வல்லாள கண்டன் என்று சொன்னால் எல்லாரும் நடுவில் இருக்குவார்கள் அப்பேற்பட்ட மனைவி நான் எடுக்க மாட்டேன் எனக்கு கும்பனா எனக்கு கவலை இல்ல கொடுத்தா போயினே வந்துருவேன் அப்படியா சரியப்பா அதான் அர்த்தம் விட அர்த்தலாமா பூபதி வல்லாளபுரி பட்டணம் அதான் நான் 3 குழந்தை இருக்கா வல்லாள கண்டன் எங்க வீட்டுக்கார பொல்லாத கண்டன் அதோ சிவ கண்டன் அதோ நீல கண்டன் பூபால கண்டன் என்ன சொல்ல பூபால கண்டன் ஐயோ 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 முத வீட்டுக்கார வல்லாள கண்டன் அவன் இல்லைன்னா பொல்லாத கண்டன் வச்சுப்பான் அவனு இல்லைன்னா சிவகண்டன் வச்சுப்பான் அவன் எல்லாம் பூபால கண்டன் யாரு என்ன வச்சுக்கோன்ற என்ன நினைச்சுக்கிற நீ அம்மாவா தாயா நினைப்பான் அப்படி சொல்லு குடும்பத்துல சரி பசங்க அவங்களாம் கேட்பாரு பசங்க நல்ல பசங்க சொல்ல வந்தேன் ரைட் ரைட் சரி நல்லா குத்துற விடு சரி பூபதி சரி 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 இந்த ஆளு அப்பேற்பட்ட வல்லாள கண்டனுடைய மனைவி அவனு விவரமா புரிஞ்சுதா ஆனா எங்க நாட்டினுடைய பெருமை எவ்வளவு இருக்கு சரி பல கோடி செல்வம் இருக்குதா ஆமாண்டா எங்களுடைய நாட்டு பெருமை எவ்வளவு இருக்கு சரி இருந்தாலும் என்ன நெக்கில கேக்குற
அப்படி கேளு. சரி அம்மா. எங்க வீட்டுக்கு அம்மா நிலம் இருக்குது, பழம் இருக்குது. எல்லாம் சொத்து சொகம் எவ்வளவோ அரண்மனையில பல கோடி செல்வங்கள் கொட்டி கிடக்குது. நவரத்தினங்களும் கொட்டி கிடக்குது. ஆனா எங்களுக்குன்னு கடவுள் பெருத்த குறை வைத்து விட்டான் பூபதி. போறியா? ஆமாண்டா. எடுத்து விடு. என்ன சொல்றதா? சொல்றதா? சரி வா. நான் என்னவென்று எனக்கு என்ன குறை தெரியுமாடா? ஆமாண்டா. எவ்வளவோ செல்வங்கள் இருந்து என்ன பலன்? தம்பி, எனக்கு ஒரு பிள்ளை இல்லடா பூபதி, பிள்ளை இல்லடா. ஆமாண்டா. உனதான் பிள்ளை இல்ல, உன் வீட்டுக்கார தான் பிள்ளை இல்லையா? அச்சுனாடி பல்லு உழுந்துடும். என்ன எனக்கு வேற புள்ள பிறக்கும், ஆம்பளைக்கு வேற புள்ள பிறக்கும். எப்படி அவன் விருப்பம், அவனுடைய கருத்து எப்படின்னா, எப்படி இந்த பொம்பளை புள்ள பூரா பொம்பளைக்கு பிறக்கும், பொம்பளைக்கு பிறகுது. இந்த ஆம்பளை புள்ள பூரா ஆம்பளைக்கு பிறகுது. ஓஹோ. அதனால உன் வீட்டுக்காரருக்கு புள்ள இல்லையே, பொருகுதா புள்ள இல்லையே, உன் வீட்டுக்காரருக்காவது புள்ளக்குறான்னு கேட்கறான். கோயிலுக்கு போகிறா? ஆமா. என்ன எந்த கோயிலுக்கு? பக்கத்துல பூ இருக்கும். பூ இருக்கும். மஞ்சா பூ. ஆமா. என்ன பூ? மஞ்சள் அலரி. மஞ்சள் அலரி. அந்த காய் 3 காய் எடுத்து எல்லாம் அது உடைச்சு அந்த காய் எடுத்தா பொளந்தா வைத்தியம் சொல்ற புள்ள மாதிரி வைத்தியம் சொல்றேன். ஓ சரி. மூலிகை அத பச்சளி மூலிகை. பச்சளி மூலிகை. அந்த காய் எடுத்து போய் ரெண்டா உடைச்சு அது உள்ள பருப்பு இருக்கும். உடைச்சு அது உள்ள பருப்பு இருக்கும். அந்த பருப்பு 3 பருப்பு 4 10 காய் எடுத்துக்க. பருப்பு எடுத்து நல்லா ஒட்ட நசுக்கி அப்படியே ஒரு 3 உண்டியா புடிச்சுக்க. 3 உண்டை நல்லா 3 உண்டியா புடிச்சு முத உண்டை உன் தெய்வத்தை உன் குலதெய்வத்தை நினைச்சு போட்டுக்க. வாயில போட்டுக்க. ரெண்டாவது உண்டை உன் சொந்த பந்தத்துல சொல்லுங்க. ஓ ரெண்டாவது உண்டை சாப்பிடும் போது உன் சொந்த பந்தத்துல நினைச்சுக்க. ஏன் ரெண்டாவது 10 வருஷம் அப்புறம் குழந்தை பிறகுது அப்படின்னு பக்கத்துல மத்த எல்லா உறவினர்களும் கூட இருக்கட்டும் அப்படின்னு சந்தோஷத்துல. மூணாவது உண்டை மூலகார சொல்லிடு. மூணாவது உண்டை சாப்பிட்ட உடனே மூலகார சொல்லிடு. ஏன்டா குழந்தை போது சாமிஜா மேல கட்சி மேல அது பேரு சாமிஜான் அர்த்தம். ஓ அப்படியா? அதை சாப்பிட்டா சரி உடனே புள்ள பிறக்கும். நான் வந்த வேலை முடிச்சு நான் போயிட்டு வரேன். ஓ இது வயிற்று சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனா எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டு போறேன். ஏன் அப்படின்னு அரிப்பாங்க. ஓ மருந்து கொடு, புள்ள மருந்து கொடு. சரி போயிட்டு வரேன். வாங்க வா. நீதானே நாங்க நம்ம அரண்மனையுடைய வைத்தியக்காரன் நீதானே? நானே தான் 4 நாளா வரல, லீவ் போட்டேன். சரி. ஆனால நான் பிள்ளை இல்ல அழுதுன்னு இருக்கிறேன். நீ எவ்வளவோ மருந்து குடுக்குற, எனக்கு பிள்ளையே கிடையாது. ஆனா இப்போ ஒரு வைத்தியக்காரனை பார்த்தேன். என்ன சொன்னான்? அவன் ஒரு மருந்து சொன்னான்பா. என்னது? இத சாப்பிட்டா கண்டிப்பா புள்ள பிறக்கணே. என்ன மருந்து அது? அத கோயில் இருக்குமே மஞ்சள் அலரி. ஆமா. அந்த மஞ்சள் அலரி கொட்டை எடுத்து வந்து அத நசுக்குனா உள்ள பருப்பு மாதிரி இருக்குமா. அந்த பருப்பு மாதிரி எடுத்து ஒட்ட அம்மியில அது என்ன போட்டு அரைக்கணும்? அம்மியில வச்சு அரைச்சு அத 3 உண்டியா செய்துக்கணுமா. அத 3 உண்டியா செய்து முத உண்டியா சாப்பிடும் போது எல்லா சொந்தக்காருக்கும் சொல்லி அனுப்பணுமா. சொல்லிதான் அனுப்பணும். அப்போ இந்த வயது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத, உலகத்துக்கே தெரியும். அப்ப சொல்லிதான் அனுப்பணுமா? அப்ப ரெண்டாவது உண்டை என்ன சொன்னா, ரெண்டாவது உண்டை சாப்பிட்டு எல்லா மூலகாரங்க எல்லாருக்கும் சொந்த பந்தத்துக்கு சொல்லிருக்கணும்னு சொல்லிருப்பான். முத உண்டை சாப்பிட்டு சொந்த பந்தம் சொல்லிடணும். ரெண்டாவது உண்டை சாப்பிட்ட உடனே மூலகாரருக்கு சொல்லிடணும். கண்டிப்பா சொல்லிடணும். அப்ப மூலகாரருக்கு வரணுமா? கண்டிப்பா வந்தே ஆவாங்க. இந்த வயது உனக்கு நல்லா தெரியுமா? உலகத்துக்கே தெரியும், குழந்தை கூட தெரியும்.
தெரிஞ்சு மணல சொல்லியவன். சரி 3வது உண்டை சாப்பிட்டு அத நடு வீட்டுல போய் நெல்லு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அத பூவடைக்காரியை மூவடைக்காரி நினைச்சுக்கணும் அப்படியே மல்லாந்து படுத்துக்கணும். கண்டிப்பா படுத்தே ஆகணும். வா கட்டு, கால் கட்டு, கை கட்டு நீயே போட்டு தேங்காயை உடைச்சு தலைமோட்டில் வச்சுட்டு வானில வச்சு நீயே சொருவிட்டு கம்முனா படுத்தனா ஒண்ணு குணமாந்து படுத்துக்கனா வலி இல்லாத அப்படியே குழந்தை பிறந்தனும் சொன்னா பூபதி வைத்தியக்காரன். அவன் சொன்னானா? ஆமா எங்க காட்டுறேன் அவன. அவன் புள்ள குடுக்கறதுக்காக வைத்தியம் சொல்லல, புள்ள பெக்கிறதுக்கு வைத்தியம் சொல்லல. இனிமேல் உனக்கு புள்ளியே பிறக்காது, செத்து போடி. நான் செத்து போடுவேனா? பின்னா பின்னா ஐயோ அந்த மருந்து எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? 20 கொண்டு ஐயோ பூபதி எனக்கு பிள்ளை இல்லடா நான் அவனை அழுதா நல்ல மருந்தா சொல்லுவான்னு பார்த்தா அவன் சாவறதுக்கு மருந்து சொல்லிக்கிறானே. அவன் பைத்தியக்காரனா அவன் பைத்தியக்காரனா மெண்டல் பூபதி பைத்தியக்கார பூபதியா உன்கிட்ட பிள்ளை நான் தான் மெண்டல் தெரியும். மெண்டல் என்ன சொல்லுவான்? ஏண்டா தெரியும் தெரியான்னு சொல்லிட்டு போ. எதுக்கு எனக்கு சாவறதுக்கு மருந்து சொல்ற? உனக்கு புள்ளனு மண்டில எதுல உனக்கு ஒண்டில எதுல நான் என்ன பண்ண முடியாது? சரி ஐயா சரி பூபதி அப்படி எனக்கு பிள்ளைன்னு இருந்தா ஏண்டா என்னடா சொல்லியம்மா எனக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதிட்டு இருக்கேன். உனக்கு கேவலமா இருக்குது. பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? அதோ போறா பாரு மலடி, அதோ வரா பாரு மலடி, பிள்ளை இல்லாதவள் அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. அப்படி எனக்கு பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தா என்னை எப்படி கூப்பிடும்? அட என்னை அம்மா வென்று அழைக்க கொடுப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே பூபதி. ஏண்டா சொல்லுவாங்க நாம செத்தா கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேண்டுமே இல்லையா? கொடவடிச்சு கொல்லி வைக்கிறது ஒரு புள்ள இருக்குன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்க. உனக்கு நீ கேவலமா என்ன பேசுறியே? சரியப்பா சரியப்பா இருந்தாலும் எனக்கு கடவுள் பிள்ளைன்னு எனக்கு வயிற்றுல எழுதல. எனக்கு ஒரு புழு பூச்சி கூட இல்ல. புழு பூச்சி இல்லையா? ஆமாண்டா 2 வண்டி எருவு கொட்டு 2 வண்டி எருவு அந்த வயிற்றுல பிடிக்குமா? எருவு கொட்டா ஏமா ஒரு நில சாணி எடுத்து தொப்புள்ள வை புழு தொப்புள் கொடி வழியா உள்ள போய் உள்ள நின்றோம். அதனால என்னுடைய கணவன் என் கணவன் எனக்கு குழந்தையாகவும் நான் அவருக்கு ஒரு குழந்தையாகவும் இருந்து காலத்தை கழிச்சுட்டு வரோம். எப்பதான் அந்த கடவுள் பிள்ளை கொடுக்குறாருன்னு பாக்குறேன். கடவுள் கொடுக்க மாட்டாரு. உன் வீட்டுக்காரன் சரியில்லை ஏன் கடவுள் போய்க்கிறார்? அவர் எங்கன்னா சிவனர் பொண்ணை ஜாலியா இருக்கும். உனக்கு தேவலத்தை வீட்டுக்கார கூட்டணுமா? யாரும் புள்ள கொடுத்தவா கம்ப்ளீட் புள்ள கொடுத்தவா வெளி வந்துட்டா சும்மா எடுத்து போட்டா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு எப்படி இருக்காரு? இப்படி காலு எப்படி இருக்காரு கேட்டா கீழே பேசி வச்சுக்கிறார்.
சுகமா வந்திருப்பாய். எங்க பூபதி என்னுடைய வீட்டுக்கார் வீர தீரம் படைத்தவர். அவரை பார்த்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். என்ன கேக்குது? தாண்ட குடிச்சு சரி ஒன்னு நீங்க கேட்க சொல்ல மாட்டேன் போனப்பா. ஏங்க அந்த வகதவார் அம்மா அளித்த தாய் இல்லாத சில நாட்களாக நம்மளுக்கு பிள்ளை என்பது இல்லை. பிள்ளை என்பது இல்லைங்க. இல்லை. என்னை படைத்தானே பிரம்மதேவன். ஆமா. அந்த பிரம்மதேவனை இந்த இடப்ப சிறப்பிடிக்க வேண்டும். மும்மூர்த்தி தேவனை சிறப்பிடிக்க வேண்டாம். அதனால் சுவாமி தேவர்களை சிறைப்பிடிக்க போறீங்களா? ஆமா. மன்னவா அந்த தேவர் பகை வேண்டாம். தேவரை பகைத்தால் தேவரை சிறைப்பிடிக்க சென்றால் நம்ம உங்களுக்கு தீங்கு வந்துவிடும். எங்க போறியா? சிறப்பிடிக்க போறேன். சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நடுங்குது. என்ன காரணம் ஒண்ணும் புரியல. தொல்லை நீங்கி விட்டது. என்ன நடக்குது பார்க்கலாம். அந்த பிரம்மதேவன் இருந்திருந்தால் வல்லாளன் வந்திருக்க எச்சரிக்கை. ஐயா மகாராஜா பூபதி என்னன்னா நம்ம நாட்டை தேடி உலகத்துக்கு அத வள்ளலபுரி ஆண்டு இருக்கக்கூடிய வள்ளல கண்ட ஒருத்தன் வந்திருக்கான். பூபதி வள்ளல கண்டனா? ஆமா. அவசரப்படாத. ஆமாங்க. அவனுக்கு ஏதாவது வரம் வர வேண்டும். பூபதி அப்படி யாராயில் வந்தால் சரிதானே. எங்க பார்த்த பணிந்து விட்டு என்ன வர வேண்டுமோ கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு வரம் கொடுப்போம்.
போடா அவன் மூஞ்ச பாத்தியா சில பாருங்க சூத்து மாதிரி பல்லு பூரா கொட்டிக்கோ ஒண்ணு பண்ணாத கையில என்ன இருக்கு பாரு போடா ஆடி யாரு பார்த்து பேசு நீ யாரா கூட இரு ஆனா உன்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வி உலகத்து நீ ஆள் யார் ஆக்கள் அழித்தால் படைத்தால் மூன்றாவது கடவுள் யார்தான் பாராய பிரபஞ்சத்தில் பிண்டம் பிடிக்கக்கூடிய கட்டுமை யார்தான் பிரம்மதேவன் ஆமா ஆனா இந்த மாநில மக்களை படைத்தால் யார் நான்தா என்ன படைத்தவன் யார் எல்லாம் நான் தான்டா என்ன படைச்சவன் நீதானே ஆமா ஏன்டா தேவடியா பையா என்ன படைச்சு எனக்கு பிறப்பாடு என்னுடைய வம்சம் அட தேவை ஆளுக்கு பொறுத்தவனே இவன் பொட்டாட்டிக்கு புள்ள இவன் கொடுக்கலடா என்ன வந்து காசு கட்டறது என்ன நியாயம் இவன் படைச்சாதான் புள்ள இவன் பொட்டாட்டிக்கு அவன் தான் புள்ள கொடுக்கணும் என்ன வந்து என் பொட்டாட்டிக்கு புள்ள இல்லையே நீ சொல்ற ரேட் மத்த வா பாட்டு நான் வரடா அவனை படையும் போது எழுதி வச்சா வல்லலகல போறாங்க அண்டா பொண்ணு வல்லலகல போறகறன்னு நீ எழுதிட்டா யாரோ
இவனை பார்த்தா மகாராஜா எனக்கு முன்னாடி ஒரு மஞ்ச காப்பல வந்துட மாட்டேங்குது. டேய், இவனை பார்த்தா டேய், இவன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? எறும்பு புத்துக்கிட்டு அங்க போய் நிக்கலாமா? மண்ணொலி இப்ப சொல்ல யாரு கை வச்சுன்னு கை வச்சுன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்ப இப்ப சொல்லு யாரு நீ? சொல்லியா யாரு? மகாமுனிவர் ஆமா நம்ம ஐயாவும் சுகமாக கட்டளைட்டாய். ஆனா உனக்கு ராத்த கேட்கலாமா? நாடி வந்த கேள்வி என்ன? என்ன நாடி என்ன தேடி வந்தாயே, அது என்ன காரணம்? தேடி கேக்குற. ஆமா, இப்ப நீ எங்க போற? தேடி வந்து என்ன காரணம் கேக்குற. இப்ப நீ எங்க போற? நாரதரே, சில நாட்களாக இப்படி வா. சில நாட்களாகவே எனக்கு பிள்ளை என்பது இல்லை. பிள்ளை இல்லை? ஆமா. எத்தனையோ தான தர்மத்தை செய்து பார்த்தேன், புள்ள பாக்கியம் கிடைக்கவில்லை. அதனால் அகருமத்தை கை கொள்ள வேண்டும் அப்படி என்று பிரம்மதேவனை சிறப்பிடித்து விட்டேன். பிரம்மதேவனை சிறப்பிடித்து விட்டு இப்ப கைலாய செல்கிறேன். அந்த கைலாய சிறப்பிடிக்க போறேன். ஆமா, உனக்கு பிள்ளைதான் இல்லை. ஆமா, கைலாயத்தை போய் பரமசிவன் பாதத்தை பணிந்து சாகாத வரம் வாங்கி வேண்டும். ஓஹோ, பரமகரவ கோரி தபம் செய்தார். தபத்துக்கு நெஞ்சு அந்த பரமகரவ ஓடி வருவார். பரமசிவன் உன்னை நாடி ஓடி வருவார். ஓ, எனக்கு தெளிவு. நான் தபம் செய்தார், என் தபத்துக்கு மெச்சி அந்த பரமகரவ ஓடி வருவார். சரி, அந்த பரமன் ஓடி வந்தா அவன் என்ன கேட்க? நாம எதுக்கு ஓடி வருவோம்? என்ன சம்பந்தம் தெரியுமா? ஆகாயமும் எதை கேட்டாலும் தரன் என்று தருவேன் என்று ஒரு சத்தியம் வாங்கணும். வாங்கிட்டு அந்த ஆகாயமும் பூமியும் ஒரு தொட்டியாக வாங்கிக்கோ. நானுக்கு வேதத்தையும் நானுக்கு சங்கிலியாக வாங்கிக்கோ. எட்டுக்கு பாலகர்களை
ஒரு விளையாட்டு பொம்மையா வாங்கி. ஓஹோ நாரதர் உரைக்கின்றார் என்னென்று உரைக்கின்றார் அடியா வல்லால கண்டா அதோ பார் இந்த பூமியை ஒரு தொட்டிலாகவோ இந்த பூமியை ஒரு தொட்டிலாகவோ ஆகாயத்தை ஒரு கொடையாகவோ ஆகாயத்தை ஒரு கொடையாகவோ நான் வேதத்தை நான் சங்கிலியாகவோ அப்ப அந்த பூமிக்கு இந்த பூமிக்கு அந்த ஆகாயத்துக்கு சங்கிலி நான் சங்கிலியாகவோ 8 திக்குபாலர்கள் 8 கொக்கியாகவோ அப்ப மேல 4 கொக்கி கீழே 4 கொக்கி ஆமா சந்திர சூரியன் விளக்காகவும் நட்சத்திரம்லாம் பொம்மையாகவும் அப்படியே வாங்கிடுறேன். இந்த இப்படியாப்பட்ட தொட்டி இல்ல இன்னும் இருந்தா அழகா இருக்கும். என்ன இருந்தா அழகா இருக்கும் நான் கேட்கணும். பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? 4 பண்ணி கூட்டி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். பண்ணிக்கு பொறுத்த பண்ணி அது என்ன விட்டு அழகா இருக்கும்? அந்த தொட்டில என்ன இருந்தா அழகா இருக்கும் அப்படி என்று பரமனை கேட்கணும். அப்ப அப்படி தொட்டில என்ன இருந்தா அழகா இருக்கும் அழகா இருக்கும் அப்படி பரமனோட கேட்கணும். அப்ப பரமன் என்ன உரைப்பார்? ஒரு குழந்தை இருந்தா அழகா இருக்கும். ஆமா வெள்ள மதிக்க முடிய தொட்டில் இந்த பூமி ஒரு தொட்டிலாகவோ அந்த ஆகாயத்தை ஒரு கொடையாகவோ நான் வேதத்தினால் சங்கிலியாகவோ 8 திக்கு பரவல் 8 கொக்கியாகவோ சந்திரன் சூரியன் விளக்காகவோ நட்சத்திரம்லாம் பொம்மையாகவோ இப்படி செய்தி கொடுத்தார். இப்ப தொட்டில் அது என்ன இருந்த அழகு இருக்குன்னா அழகான ஒரு குழந்தை இருந்தா அழகு தரும். அந்த தொட்டிலுக்கு அழகு தரும். அந்த குழந்தை யாராச்சுமா இருக்கணும்? அந்த பரம சிவனே உனக்கு குழந்தையா பிறக்கணும். ஓஹோ அப்படின்னு நீ வரதா அவர்கிட்ட வாங்கணும். அந்த பரம கடவுளே எனக்கு மகனாக பிறந்தால் அதில் எனக்கு என்ன பலன்? என்ன பலன் தெரியுமா? இந்த உலகத்தை நீ ஒரு ஆளு ஆட்டி படிக்கலாம். நீ ஒரு ஆளு வரலாறு தரலாம். அப்ப அந்த படியாளுக்கும் பரம கடவுளே எனக்கு மகனாக பிறந்து விட்டால் அப்ப இந்த படியாளுக்கு பரம எனக்கு மகனா பிறந்து விட்டா அப்ப நான் தான் தெய்வம், நான் தான் படியாளப்ப மக்கள் அப்படிதானே? இப்ப என்ன செய்ய வேண்டும்? பரமோட ஒரு தவம் செய்யணும் அதானே? சரி ஓ